அண்ணன் சீமான பத்திரிகையாளர்கள் பலர் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான விமர்சித்த பத்திரிகையாளர்கள் கூட இப்போ பாராட்ட தொடங்கியிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் மணி பேசும்போது சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு இவ்வளோ ரூபாய் தரோன்னு சொல்கிறாங்க, அதிமுக என்னன்னா அதை விட அதிகமாக தரோன்னு சொல்கிறாங்க, விஜய் மாற்றுன்னு வந்தவர் அவரும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ ரூபாய் தாரோன்னு ஆளாளுக்கு போட்டி போட்டு இலவச திட்டங்களை அறிவிக்கும்போது சீமான் மட்டும்தான் இலவசத்தை சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கணும்னு முயற்சிக்காமல் நேர்மையான முறையில் அரசியலை அணுகிறாரு. அதுக்காகவே அவரை நம்ம பாராட்டணும். இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் நான் இலவசம் தரமாட்டேன் ஒரே தலைவர்னா அது சீமான் மட்டும்தான்னு பத்திரிகையாளர் மணி பாராட்டியிருக்கிறாரு. தூக்கி சாதாரணமாக 1000 ரூபாய் கொடுக்குறது, 2000 ரூபாய் கொடுக்குறது, 2500 ரூபாய் கொடுக்குறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன் தினேஷ், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர அதுக்கு எவ்வளோ வேணால் நீ செலவு பண்ணலாம். ஏன்னா அது திரும்ப வருது. அது இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட்மெண்ட், அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு திரும்ப வருது, அது முதலீடு. இது பிரைப். இல்லை, இதற்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரே தலைவர்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில், நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள். அப்சல்யூட்லி. அப்போ புதிதாக வரக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், ஒரு மாற்றம் பொருந்திய ஒரு அறிவிப்புகளை கொடுப்பாரு, அவர் வேற ஒரு செயல் திட்டம் வச்சிருப்பாருன்னு பார்த்தா அவரும் இவங்களுடைய திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் கிட்டத்தட்ட அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்காரு. அப்சல்யூட்லி. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக இருக்க போகுதா இல்லை 3 முனை போட்டியாக மாறப்போகுதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் எத்தனை முனை போட்டி வந்தாலும் சீமான் மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் அடித்து மேலே ஏறி நிச்சயம் வருவார் அப்படின்னு பத்திரிகையாளர் ஐயநாதன் உறுதியாக சொல்கிறாரு. சீமானை நான் பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க, அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை, அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக சீமான் மிகப்பெரிய சாதனையை இந்த தேர்தலில் படைப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பத்திரிகையாளர் ஐயநாதன் பதிவு செய்கிறாரு. ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்தை ஐயநாதன் சொல்கிறாரு. சீமான் தமிழ்நாட்டு மக்களோட செல்ல பிள்ளையாக மாறிட்டாருங்கிறாரு. இந்த அந்தஸ்து வேற எந்த தலைவருக்கும் இது வரைக்கும் கிடைச்சதில்லை தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு தமிழக மக்களின் மனதில் இடம் பிடித்த ஒரு நபராக சீமான் இருக்கிறதா ஐயநாதன் சொல்கிறாரு. சீமான் அவன் என்னதான் பேசட்டும், அவனுக்கு ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடல, அவன் ஒரு விதமான சண்டை பிள்ளை ஆகிட்டான் தமிழ்நாட்டு க்ரௌடுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில், இளைஞர்கள் மத்தியில். அதனால் உங்களுடைய பலம் வேறு, அவங்களுடைய பலம் வேறு. அவனுக்கு தான் நான் கூட இருந்து பார்த்தேங்க 2014 அருகில் இருந்தவன் நீங்கள். பின்ன 2014 நான் பார்த்தேங்க, ஒத்தையாட 59 மீட்டிங், ஒரு இடத்துலையும் காங்கிரஸால் ஜெயிக்க முடியல. திமுக ஆட்சி இழந்து 3வது இடத்துக்கு போகுது. இத்தனை நாட்களாக சீமானை விமர்சித்து வந்த ஒரு பத்திரிகையாளர்னா சபீர் அகமத். தனக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் பல்வேறு விவாத நிகழ்ச்சியிலையும் பங்கு பெறாரு. ஒவ்வொரு வட்டமும் பங்கு பெறும்போது அவருடைய ஆதரவு திராவிடத்துக்கு பக்கம் தான் இருக்குமோ தவிர தமிழ் தேசியம் பக்கம் இருக்காது. மேற்கொண்டு சீமான விமர்சனமும் பல இடங்களில் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவரே இன்னைக்கு சீமானை ஆதரிக்கக்கூடிய, சீமானை பாராட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு புது ஐடியாலஜி. அப்படி ஒரு புது ஐடியாலஜியை எடுத்துகிட்டு வந்து ஒரு புது ஓட் பேங்க், இது வரைக்கும் அந்த தமிழ் தேசியங்கிற ஐடியாலஜிக்கு ஓட் பேங்க் பெருசாக க்ரியேட் பண்ண முடியல. எத்தனையோ லீடர்ஸ் போராடினாங்க. ஆனால் சீமான் அதுக்கு 8% அதிகமான ஒரு ஓட் பேங்கை க்ரியேட் பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல், பணத்துக்கு விலை போகாமல், பதவிக்கு விலை போகாமல், துணை முதல்வர் பதவி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியும் அதுக்கு அடிபணியாமல் இன்றைக்கி நிற்கிறாருன்னா அவருக்கு சல்யூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபீர் அகமத் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய அரசியல் பேசினவங்க இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருந்திருக்காங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். சீமானுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும். ஒரு எலெக்ஷனை சந்தித்து இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கருத்துகளுக்கு ஒரு ஓட் பேங்கை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். எந்த இடத்துலையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் தனியாக தான் போவேன், அதுதான் என்னுடைய பாதை, அதுதான் என்னுடைய இலக்கு, அதுதான் என்னுடைய பயணம் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். அது என்னன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ எனக்கு கேள்விப்பட்டது என்னென்னா, அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணம் சில இதெல்லாம் இது கொடுக்குறோம். அப்புறம் 2-3 அமைச்சர்களோ ஒரு கேபினெட்டில் ஒரு இடம், கூட்டு மந்திரி சபை வந்தால் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு எல்லாமே ஆட்படாமல்
அவர் வந்து தன்னுடைய அரசியல் இலக்கு என்ன அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையோடு அவர் பயணிக்கிறார் அப்படின்னும் போது அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அல்ல அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசும்போது சொல்றாரு, காரைக்குடியில் இந்த வட்டம் சீமான் ஜெயிக்க போறதுக்கு உறுதிங்க, நிச்சயமா சீமான் எம்எல்ஏவா ஆவாரு, சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாருன்னு உறுதியா ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. அதுக்கு காரணம் சீமான வெற்றி பெற செய்யறதுங்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு காரைக்குடி மக்கள் பார்க்குறாங்க. 5வது முறை தனித்து நிற்கிறாரு. அதனால நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையாக சீமான் பெற்றிருக்கிறாரு மக்கள்கிட்ட. வேற எந்த அரசியல் தலைவரும் எந்த நேரத்தில் யார் கூட போய் கூட்டணி சேருவாங்கன்னு இன்றைக்கி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் சொல்லலாம், சீமானை அவர் தனிச்சு தாங்க நிற்பாருன்னு நம்பிக்கையை, மக்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக சீமான் இருக்கிறாரு. ஒரு லீடராக நிச்சயம் ஜெயிப்பார். நிச்சயம் இந்த முறை அவருக்கு வெற்றி காத்திருக்குன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. சீமான் ஒரு லீடருங்கிற அடிப்படையில் மக்கள் அங்கீகரித்து அவரை வெற்றி பெற செய்ய வாய்ப்பு உண்டு. 5வது முறை தனிச்சு நிற்கும் போது ஒரு லீடர் இமேஜ் சீமானுக்கு பெரிய அளவில் விழுந்துரும். நம்பகத்தன்மையான உறுதியான லீடர். இவர் வந்து நோட்டுக்கு சீட்டுக்கு மேல போகல, இவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புறது நம்ம கடமை, ஒரு தலைவரை நம்ம தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்போங்கிற அடிப்படையில மக்கள் வந்து சீமான காரைக்குடியில வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு பார்க்கிறேன். ஒரு மாற்றம் தமிழ் மண்ணில் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி மனசாட்சி இருக்கக்கூடிய, நடுநிலையா பேசக்கூடிய ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுமே அண்ணன் சீமானை தொடர்ந்து பாராட்டி வராங்க. இதில் நாம ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிக்கணும். சீமான் கிட்ட பேரம் பேசப்பட்டது உண்மை, அவரை பணத்துக்கு விலை பேச மற்ற கட்சியினர் முயற்சி செஞ்சது உண்மை, அவரை பதவிக்காக, அதாவது துணை முதல்வர் பதவி வரைக்கும் அவருக்கு தரேன்னு சொல்லப்பட்டது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. யார் மூலமாக தெரியுது? சபீர் அகமதும் இன்னைக்கு சொல்கிறாரு, இதற்கு முன்னாடி ரவீந்திரன் துரைசாமி சொன்னார், ரங்கராஜ் பாண்டேவும் இந்த கருத்தை சொன்னார். அப்போ எல்லா பத்திரிகையாளர்களும் அரசியல் நன்கு தெரிந்து அரசியல் வட்டாரங்களில் அவங்களுக்குன்னு நிறைய ஆள் வச்சுருப்பாங்க, அவங்களே உறுதிப்படுத்துகிறாங்க இந்த தகவலை. அப்போ எந்த அளவுக்கு தன்னோட கொள்கையில் தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கிற அவரோட உறுதித்தன்மைக்கே நம்ம அவருக்கு வாக்கு செலுத்தணும். சீமானை விமர்சித்த சபீர் அகமது இன்னைக்கு சீமானை ஆதரிக்க காரணம், சீமான் அவர்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக சபீர் அகமது காத்திருந்தார். ஒரு இன்டர்வியூக்காக அவருடைய யூடியூப் சேனலுக்கு சீமான் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அந்த சேனலினுடைய growth இன்னும் பெரிய அளவில் வளருமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால சீமான் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். ஆனால் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் சீமான் நமக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் அவர் நினச்சிருந்தார். ஆனால் சீமான் எதிரியாக இருந்தாலும் சரி, தன்னை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கும் விமர்சனத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தலைவராக இருக்கிறதுனால சபீர் அகமதுக்கு பேட்டி கொடுத்தாரு. இதனால நெகிழ்ந்து போய் அண்ணன் சீமானோட குணத்தை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு சபீர் அகமது அண்ணன் சீமானை பாராட்ட தொடங்கியிருக்கிறாரு. தொடர்ந்து அண்ணன் சீமான் தனிச்சு போட்டிடுறதை எல்லாரும் பாராட்டுறாங்க. வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை அணுகி ஓட்டு வாங்குறதை எல்லாரும் பாராட்டுறாங்க. காசு கொடுக்காம கொள்கைக்காக மக்களை கூட்டம் கூட்டுறதுக்காக எல்லாரும் பாராட்டுறாங்க. தன்னுடைய தொண்டர்களை ஒழுக்கத்தோடு வழி நடத்துறதுக்காக எல்லாரும் பாராட்டுறாங்க. இப்போ இலவசம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்து மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு ஆசையை தூண்டி அவங்களோட வாக்குகளை பறிக்காம ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி திட்டங்களை முன்வச்சு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவராக சீமான் இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தில் சீமான் உறுதியாக இருந்தாலே நிச்சயமாக சீமான் சிஎம் ஆகிறத யாரும் தடுக்க முடியாதுன்னு அத்தனை பத்திரிகையாளர்களின் கருத்தாக இருக்கு. நன்றி, வணக்கம்.